தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி அருணா ஜெகதீசனை நியமித்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. நேற்றைக்கு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் துப்பாக்கிச்சூட்டில் உயிரிழந்தவர்களுக்கு உதவியும், அதாவது நிதி உதவியை அறிவித்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். அப்போது இந்த விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டு துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தப்படும் என்று நேற்றைக்கே அவர் வெளியிட்டிருந்த அறிக்கையில் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் இந்த தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்துவதற்கு நியமித்து தற்போது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் நம்முடைய செய்தியாளர் அபினேஷ். அபினேஷ், விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல், நேற்றைய தினம் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஸ்டெர்லைட் விவகாரம் தொடர்பாக நேற்றைய தினம் பெரிய அளவில் ஒரு கலவரம் ஏற்பட்டது. இந்த கலவரத்தில் 12 பேர் வரை துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்திருக்கிறார்கள். இது குறித்து நேற்றைய தினமே தமிழக அரசு சார்பாக மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தது. அதாவது பொதுமக்கள் அமைதி காக்க வேண்டும் என்கிற ஒரு உத்தரவை நேற்றைய தினம் தமிழக முதலமைச்சர் சார்பாக தமிழக அரசு வெளியிட்டிருந்தது. இந்த சூழலில் தற்பொழுது தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஸ்டெர்லைட் தாமிர உருக்காலை நிரந்தரமாக மூடக்கூறி தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தை நேற்றைய தினம் அந்த தூத்துக்குடி மாவட்ட பொதுமக்களால் நேற்றைய தினம் ஒரு பேரணியாக முற்பட செல்லும் பொழுது 147 தடை உத்தரவையும் மீறி பல்லாயிரக்கணக்கான நபர்கள் நேற்றைய தினம் முற்றுகையிட்டதை தொடர்ந்து ஏற்பட்ட கலவரம் காரணமாக சட்டம் ஒழுங்கு சமூகங்களை குறித்து விசாரணை மேற்கொண்டு விசாரணை அறிக்கையை சமர்த்திவிட ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதியரசர் திருமதி அருணா ஜெகதீசன் அவர்களை ஒரு நபர் விசாரணை ஆணையத்தை அமைத்து தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கிறது. நேற்றைய தினமே இது குறித்து தமிழக முதலமைச்சர் அவர்கள் நேற்றைய மாலை தொடர்ந்து உறவினர்களினுடைய கோரிக்கையை அரசு ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் செயல்பட வேண்டும் என்றும் ஸ்டெர்லைட் ஆலை நிரந்தரமாக மூடப்பட வேண்டும் என்பதே தன்னுடைய கருத்து என்றும் கமலஹாசன் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் உயிரிழந்தவர்களினுடைய உடற்கூறாய்வு செய்கிற போது நேர்மையான மருத்துவர்களை கொண்டு இந்த உடற்கூறாய்வுகள் செய்யப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையையும் கமலஹாசன் முன்வைத்திருக்கிறார். தொடர்ந்து எம்முடைய செய்தியாளர் அபினேஷ் தொடர்கிறார். தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக விசாரணை ஆணையத்தினுடைய தலைவராக ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி அருணா ஜெகதீசனை தமிழக அரசு நியமித்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அபினேஷ், நீங்க தொடரலாம். பாலவேல், இன்றைய தினம் தலைமைச் செயலகத்தில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில ஒரு அவசர ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்றது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அதே போல மூத்த அமைச்சர்களாக இருக்கக்கூடிய திண்டுக்கல் சீனிவாசன், செங்கோட்டையன், அதே போல ஜெயக்குமார், தங்கமணி, அதே போல தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன், தமிழக டிஜிபி டி.கே. ராஜேந்திரனுடன் மிக முக்கியமான ஒரு ஆலோசனை ஈடுபட்டார். அதற்கு பிறகு இந்த அறிவிப்பானது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருக்கக்கூடிய திருமதி அருணா ஜெகதீசன் அவர்களை இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் நேற்றைய தினம் ஏற்பட்ட மிகப்பெரிய கலவரத்தின் காரணமாக 12 பேர் வரை இதுவரை உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் குறித்து முழுமையான ஒரு விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்வதற்காக தற்பொழுது ஒரு விசாரணை ஆணையத்தை அமைக்கப்படும் என்கிற அறிவிப்பை நேற்றைய தினமே தமிழக முதலமைச்சர் அறிவித்திருந்தார். தற்பொழுது ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் அவர்களை நியமித்து தற்பொழுது இந்த அறிவிப்பானது தமிழக அரசால் வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இதில் சொல்ல வேண்டும் என்றால் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருக்கக்கூடிய அருணா ஜெகதீசன் அவர்கள் எப்பொழுது அவருடைய விசாரணையை தொடங்குவார் என்பது தற்பொழுது கேள்விக்குறியாக இருக்கிறது. என்று சொன்னால் இன்றைய தினம் கூட தூத்துக்குடி மாவட்டத்தில் அந்த பதற்றம் என்பது தொடர்ச்சியாக இருக்கிறது. எனவே இன்றையிலிருந்து அவர் தன்னுடைய விசாரணை தொடங்க இருக்கிறார். நேரடியாக அந்த உயிரிழந்த ஒரு குடும்பத்திற்கு சென்று நேரடியாக விசாரிப்பாரா, அவருடைய விசாரணை எங்கிருந்து தொடங்குவார் என்பது குறித்தெல்லாம் மேலும் அடுத்த கட்ட விவரம் என்பது இன்னும் படிப்படியாக தெரிய வரும். ஆனாலும் தற்பொழுது அதிக அளவில் காவல்துறையினரை பக்கத்து மாவட்டத்திலிருந்து தூத்துக்குடி மாவட்டத்துக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அதோடு மட்டுமில்லாமல் மூத்த 2 ஐஏஎஸ் அதிகாரிகளாக இருக்கக்கூடிய திரு டேவிடார் அவர்களையும் ககன்தீப் சிங் பேடி அவர்களையும் தமிழக அரசு சார்பாக நேற்றைய தினம் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இருந்தாலும் தூத்துக்குடி மாவட்டத்தில் தொடர்ச்சியாக அந்த பதற்றமான ஒரு சூழல் ஏற்பட்டு வரக்கூடிய ஒரு நிலையில் தற்பொழுது தமிழக அரசு இப்படியான ஒரு உத்தரவை வெளியிட்டிருக்கிறது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி. தூத்துக்குடி
துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக விசாரணை ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டு விசாரணை நடத்தப்படும் என்று நேற்றைக்கு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்த நிலையில் இன்றைக்கு ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் அவர்களை விசாரணை ஆணையத்தினுடைய தலைவராக நியமித்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான விரிவான விவரங்களை எம்முடைய செய்தியாளர் அபினேஷ் பதிவு செய்ய கேட்டோம்.